அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இந்த நாள் 10ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 தை மாதம் 27ஆம் தேதி நவமி திதி கூடிய சுபதினத்தில் விசாக நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே நவமி திதியும் செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. செவ்வாய் என்றாலே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகுந்த கிழமை. இதில் விசாக நட்சத்திரம் சம்பவிக்கிறது. விசாகம் என்றால் சண்முகருக்கு மிகவும் அவதார திருநாளாக கொண்டாடப்படுது. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் என்பது சிறப்பு. அதே போல் தை மாதம் விசாகமும் மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று சண்முகரை வழிபாடு செய்யும்போது நிறைய கோயிலில் சண்முகர் பார்த்திங்கன்னா கண்ணாடி அறையில் இருப்பார். ஏன்னா அந்த 6 முகங்களையும் மக்கள் தரிசிக்க வேண்டும் என்று சண்முக பெருமானை கண்ணாடி அறையிலே வைத்து பூஜிப்பார்கள். இந்த நேரத்திலே சண்முக பெருமானை நீங்கள் வழிபடும்போது காம, குரோத, மோக, மனமார்க்க, மனாச்சரிய என்று சொல்லக்கூடிய 6 கெடுதல் மிக்க குணங்கள் நம்மை விட்டு விலகி நல்ல ஒரு ஆழ்ந்த அறிவு, கல்வி ஞானங்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய குறிக்கோள், பிற இடத்துல நட்பு பாராட்டி ஒரு இன்பமான விஷயங்களுக்காக பல்வேறு விஷயங்களில் தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அரசாங்கத்தில் நல்ல பாராட்டு, அரசாங்க உத்தியோகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான தேவதை சண்முக பெருமான். சண்முக கவச்சத்தை பாலனம் செய்தல், சண்முகரை போய் தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு. இந்த நாள் விசாக நட்சத்திரமும் அதே போல் செவ்வாய்க்கிழமையும் வந்து சேர்வது மிகவும் ஒரு இனிமையான ஒரு விஷயங்களுக்கான ஒரு சூழல். இதை நீங்கள் செய்து வரும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள், நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி, எந்த ஒரு முயற்சி செய்திருந்தாலும் அந்த முயற்சியிலே நீங்கள் ஈடுபடும்போது அந்த முயற்சி நன்ற முறையிலே உங்களுக்கு நல்ல பலன்களை தர வல்லக்கூடிய ஒரு திதி நாள் நட்சத்திரங்கள். இந்த நாளிலே நீங்கள் சண்முகரை வழிபாடு செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை தரும். இந்த நாளிலே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வர உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதை வருகிறது. இந்த நாளிலே அருகம்புல்லை எடுத்து விநாயகப் பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்து வரும்போது சந்திரனால் ஏற்படக்கூடிய பெரிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி மழை போல் பிரச்சனையும் பனி போல் விலகும். இந்த நாளிலே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள், நல்லது. நேயர்களே, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு பல்வேறு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய நீங்கள் சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யுங்கள். பல்வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய தருணங்கள், அந்த நேரங்களிலே புதிய விஷயங்களும் புதிய புதிய மனிதர்களையும் பல்வேறு விஷயங்களுக்காக சந்திக்கக்கூடும். அந்த நேரங்களிலே உங்கள் கவன சிதறலை சற்று கண்ட்ரோல் செய்து கொண்டு அதன் மூலியமாக நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே சுய மரியாதையும் சுய ஒழுக்கமும் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தந்து லாபத்தை தரக்கூடிய தருணங்கள். மதிப்பு மரியாதையும் தரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். சில நேரங்களிலே சீஃப் கெஸ்டாக செல்லக்கூடிய இடங்களிலே பேசும்போது சற்று வார்த்தைகளை கவனித்து பேசுங்கள். பல்வேறு இடத்துல எழுத்து பிழை போன்ற விஷயங்களிலே மாட்டிக்கொள்ளக்கூடும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை அதனை உங்களது பக்குவப்படுத்தி கொண்டே அந்த விஷயத்தை பிற இடத்திலே சொல்லுங்கள். அதே போல் கவிதை, கட்டுரை எழுதக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையப்படுகிறது. கதாசிரியர்கள், பாடலாசிரியர்கள், கவிதை, கட்டுரைகள் எழுதுபவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளிலே துவங்கப்படுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் இளம் ஊதா கலர், லாவெண்டர் என்று பெயர், அதை அணியும் போது நல்ல லாபத்தை. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே தொழிலிலே பண முடக்கங்கள் ஏற்படுகின்றது. ஊழியர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்காததால் பிரச்சனை. கணவன் மனைவியிடையே சில நேரங்களிலே சில பொருட்கள் இல்லாத காரணத்தினால் பிரச்சனை. இவை அனைத்தும் உங்களது சாதுரியமான புத்தி கூர்மையான நேர்கொண்ட அறிவின் பார்வையினால் சுமூகமாக பேசி முடித்து கொள்ளுங்கள். அதே போல் எந்த ஒரு நபரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். உங்களது தொழில் முன்னேற்ற பாதையிலே சிலரால் இடையூறுகள் வரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சற்று உங்களது வாடிக்கையாளர்களை கவனத்தை உங்கள் பக்கம் வைத்து கொள்ளுங்கள். பிற இடத்திலே பொருள் வாங்கி உங்கள் தொழிலிலே சில
பிரச்சனைகள் வரக்கூடும். ஆகையால் சற்று கவனமாக இருந்து அந்த பொருள் நல்ல பொருளா என்று அதை ஆராய்ந்த பின்பே நீங்கள் வாங்கி வியாபாரம் செய்யுங்கள். அது உங்களுக்கு லாபத்தை தரலாம். பங்கீட்டாளர்கள், முதலீட்டாளர்கள், பங்குதாரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இன்று உங்கள் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த நாளிலே உங்களது தொழில் முன்னேற்ற பாதையில் இருந்தாலும் சிலரால் சோதிக்கப்படுகின்றது. ஆகையால் சோதனையான நாள் இந்த நாள். அந்த நாளை சாதனையாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே இளஞ்சிவப்பு நிறத்தை அணியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும். மிதுன ராசிக்கு நேயர்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய தருணங்கள் இந்த நாளிலே அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே உங்களது தந்தையார் வழி சொத்துக்கள், அதே போல் உற்றார் உறவினரிடத்திலே நல்ல மதிப்பு பாராட்டுதல், பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நாள். இந்த நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யுங்கள். அதே போல் லாபம் தரக்கூடிய இந்த நாளிலே தேவையில்லாத விஷயத்திற்கு செலவு செய்து பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சற்று ஆழ்ந்து ஆராய்ந்தே செய்யுங்கள். சிந்தனை மிக்க நாள். சில விஞ்ஞானிகள், அதே போல் புதிய கண்டுபிடிப்பு செய்பவர்களுக்கு இந்த நாளிலே ஒரு வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். அதே போல் உடல்நிலையிலே சற்று கவனம் செலுத்துங்கள். உடல் உஷ்ணமாக இருக்கக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருந்து உரிய நேரத்தில் உணவு அருந்தினால் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை வரக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் வெண்ணிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு சிறந்த சூழல் வந்து சேர்கிறது. வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தி வாருங்கள். கடகராசினியர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். எந்த முயற்சி எடுத்தாலும் லாபத்திலிருந்து சற்று சில சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மனசோர்வு அடையாமல் அது உங்கள் சாதுரியமான புத்தியை கொண்டு லாபத்தை ஈட்டு வருவீர்கள். இந்த நாளிலே நீங்கள் பிறருக்கு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சில நேரங்களிலே வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து தரக்கூடிய தருணங்கள் ஏற்பட்டாலும் வீட்டில் உள்ள பிற பொருட்களை தராமல் பணமாக கொடுத்து உதவுவது நல்லது. உங்கள் உடைமைகளையும் அதே போல் பழைய பொருட்களையும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பழைய விஷயங்களை சற்று மாற்றி புதுப்பிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். உங்களது வங்கியிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே வங்கி கணக்கிலை சற்று கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இஎம்ஐ செலுத்தக்கூடிய நபர்கள் உரிய தேதியிலே பணம் செலுத்தி சில பிரச்சனையிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். பல்வேறு முன்னேற்றங்கள் உங்களை வந்து சேர உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது பல்வேறு ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஆதாயமும் பொருளாதார மேன்மையும் வருகிறது. இந்த நாளிலே லேண்ட் ரெவன்யூ செய்வது, அதே போல் லேண்ட் ரெவன்யூ ஆஃபீஸில் பணி செய்வர்களுக்கு நல்ல லாபங்கள், அதே போல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நில முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம், அதே போல் பண்ணை வளர்ப்பு குடிசை தொழில்கள் செய்யவர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நாள். சொந்த தொழிலும் சுய தொழிலும் செய்யக்கூடியவர்கள், அதே போல் பிற இடத்திலே நட்பு பாராட்டி வரக்கூடிய நபர்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைப்பது. கூட்டு தொழில் செய்வர்களுக்கு சற்று கவனமாக செய்யுங்கள். உங்கள் லாபத்தை உங்கள் நண்பர்கள் கவர்ந்து செல்லக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. உங்களது வெற்றிக்கான பாதை சரியான முறையிலே பயன்படுத்தி வந்தாலும் பிறர் அதை பயணித்து அவர்களுக்கான லாபத்தை பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டாலும் அதனது பலனை உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ பயன்படுத்தி கொள்வது. இந்த நாட்களிலே படிக்கின்ற பள்ளி குழந்தைகளுக்கு சில நேரங்களிலே ஞாபக மறதி ஏற்படக்கூடும். நீங்கள் அதை ஒரு முறைக்கு இருமுறை படித்து செல்வது தேர்வில் நல்ல வெற்றி பெறக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. இரவு நேரங்களிலே சிலர் வண்டி வாகனங்களிலே செல்லும்போது சற்று கவனமாக செல்லுங்கள். அதிவேகமாக வண்டி வாகனங்களை இயக்காமல் இருப்பது நல்லது. உரிய நேரத்திலே உரிய இடத்திற்கு சென்று வருவதற்கு நேரத்தை நிமிடத்தை சற்று கவனமாக பயன்படுத்துங்கள். சில நேரங்களிலே வண்டி வாகனங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. இந்த நாளிலே பிறருடைய ஆலோசனை பெற்றே செல்வது நல்லது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். கன்னிராசினியர்களுக்கு புதிய விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையை தேடக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை கண்டுபிடித்தல், அதே போல் சில நேரங்களிலே காதலன் காதலிக்கான விஷயங்கள், காதலிக்கக்கூடிய தருணங்கள், புதிய தொழில்நுட்ப விஷயங்களுக்கு உங்களை ஆர்வப்படுத்துதல், தொழில் சார்ந்த இடங்களிலே தொழில் மாற்றம், இடமாற்றங்கள். இந்த நாள் உங்களது பெரிய மாற்றத்தை தெரிவிக்கக்கூடிய நாள். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்லக்கூடிய
வாக்கினுக்கு இணங்க பெரும் மாற்றத்தை இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து மன மகிழ்ச்சியுடன் உங்களது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு பிரயாணம் செய்யக்கூடிய தருணத்தை தரக்கூடிய நாள் இந்த நாள். படிப்படியாக முன்னேற்றம், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்ற சொல்லுக்கு இந்த நாள் ஒரு அடிக்கல் நாட்டு விழா போல உங்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு இந்த நாள் பல்வேறு சோதனைகளை தாண்டி வரக்கூடிய நாளாக அமையப்பெறக்கூடியது. பல்வேறு சோதனைகள் இருந்தாலும் சாதனையாக மாற்றக்கூடிய துளாராசி நேயர்கள் இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கவனமாக செல்லுங்கள். அதே போல் அரசாங்கத்திலே பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு திடீர் என்று சிலரால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அரசு சார்ந்த தொழிலிலே அரசாங்கத்தினால் சில பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள், தந்தையார் வழி சொத்துக்களிலே சில பிரச்சனைகள், சகோதரிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உற்றாரிடத்திலே நட்பு பாராட்டக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய விஷயங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய தருணங்கள். அதனால் வீல் அலைச்சல், பொருள் விரயங்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு இடத்திற்கு செல்லும்போது அதை உரிய பிளானிங் மூலம் செய்யும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை தருகின்றது. விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே முன்கோபம், சிலரால் பகைமை ஏற்படக்கூடிய தருணங்கள், நண்பர்களிடத்திலே சில கருத்து வேறுபாடு, கணவன் மனைவியிடத்திலே சண்டையிடுதல், அதே போல் நாள் ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு விஷயங்களுக்காக கோபித்து கொள்ளக்கூடிய தருணங்கள் இருந்து வரக்கூடியது. எனவே சற்று கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து அதில் ஆழ்ந்து உண்மையை புரிந்து கொண்டு பிறரிடத்திலே பேசுங்கள். சிலர் விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பின்பு தவறான முறையிலே சித்தரிக்கப்படலாம். எனவே பிறரிடத்திலே பேசும்போது உங்களுடைய கருத்துக்களை நல்ல விஷயங்களாக சொல்லுங்கள். விளையாட்டாக பேசிவிடாதீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று குறையக்கூடிய தருணங்கள். எனவே இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சுடுசொல் பேசாமல் ஊழியர்களிடத்திலே நட்பு பாராட்டி வந்தால் நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு நல்ல லாபத்தை தரவல்லாம். தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள். சில நேரங்களிலே புதிய மனிதர்கள், வெளிநாட்டு நண்பர்களுடன் நட்பு பாராட்டுதல், புதிய தகவல் தொழில்நுட்பங்களுக்காக செலவு பண்ணுதல், புதிய செல்ஃபோன் வாங்குதல், தகவல் தொழில்நுட்பனாலே அவற்றை காண்டாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், லேப்டாப், செல்ஃபோன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய தகவலை பரிமாற்றம் செய்யக்கூடிய விஷயத்திற்காக பொருட்களை வாங்குதல். அதே போல் வண்டி வாங்கக்கூடிய ஒரு நல்ல சூழல், வண்டி வாகனங்கள், நிலம் சார்ந்த இடங்களுக்கு ஆய்வு செல்லுதல், எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யுங்கள். பிறருடைய பொருட்களை நீங்கள் வாங்கும்போது அதனுடைய பொருளுடைய உண்மை விஷயங்களையும் அதற்கான உரிய அனுபவசாலியிடம் கேட்டு பெறுங்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நீங்கள் உங்களது வெற்றிக்கான பாதைக்கு யாரேனும் ஒருவரை உறுதுணையாக தேர்ந்தெடுத்து உங்களது ரோல் மாடலாக அவரை வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணம். நீங்கள் உங்கள் ஊழியர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். இந்த நாளிலே பச்சை வண்ண ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை தரலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான தருணங்கள். புதிய விஷயங்களுக்காக பொருள் செலவு செய்தல், குழந்தைகளுக்காக பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய தருணங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம். சில நேரங்களிலே கணவன் மனைவிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருந்து அந்த விஷயங்களுக்காக வெளியூர் சென்று ஒரு இன்பச் சுற்றுலாக்காக செல்லக்கூடிய தருணங்கள். நண்பர்களிடத்திலே கேளிக்கை விஷயத்திற்கு செலவு செய்தல். இந்த நாள் ஒரு பொழுதுபோக்கான நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இதற்கு முன்னாடி வைத்த காலதாமத வேலைகளை, பெண்டிங் ஒர்க்கை இன்று செய்து முடிக்கும்போது நல்ல லாபத்தை தரும். நீங்கள் எதிர்பாராத விஷயங்களுக்கு பாராட்டு புகழ்ச்சி வந்து உங்களுக்கு சேர்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்போர்ட்ஸிலே ஈடுபடக்கூடிய நபர்கள், ஓட்டப்பந்தயம், அதே போல் பல்வேறு ஸ்போர்ட்ஸ் விஷயங்களை கண்பற்றி செய்யும்போது உங்களுக்கு பாராட்டும் புகழ்ச்சியும் வந்து சேர்கிறது. எனில் ராசிநாதன் 2ஆம் இடத்திலே வலுப்பெறுவதால்
எந்த ஒரு விஷயத்தையும் காம்படிஷனுக்கும் நீங்கள் செல்லும்போது உங்களுக்கே வெற்றி நிச்சயமாக வந்து சேர்கிறது. நீங்கள் கருநீல நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை உங்களுக்கு தரும். கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் லாபம் இல்லை, லாபம் குறைந்து ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தருணங்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை, நண்பர்களிடத்திலே சில நேரங்களிலே பொழுதை கழித்து வருகின்றோம், பல்வேறு இடங்களிலே சும்மாகவே இருக்கிறேன் என்று சிலரால் புரணி பேசக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை கிடைக்க உள்ளது. அரசாங்க வேலைக்கு டிஎன்பிசி எழுதுதல், அதே போல் பல்வேறு விஷயங்களுக்கு முயற்சி செய்தால் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இந்த நாளிலே அரசு சார்ந்த விஷயங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், அதே போல் எழுத்தர் டைப்ரைட்டிங் விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முறையான பயிற்சி பெற்று நல்ல ஒரு தொழில்களுக்கு செல்லும்போது உங்கள் மதிப்பு மரியாதை கூட்டி, இது நாள் வரை தொழில் முன்னேற்றம் இல்லாத நபர்கள் இனி வரும் காலத்திலே நல்ல தொழில் முன்னேற்றம் அடைந்து லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு சுக்கிரனுடைய பேராதரவு வந்து சேர்கிறது. ஏனால் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன் அமையப்பெறுகின்றார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயங்களுக்கு, நீண்ட நாட்களாக வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இந்த நாள் தொழிலிலே பல்வேறு இடங்களிலே போட்டி பொறாமையுடன் தொடங்கி விறுவிறுவென்று இந்த நாள் செல்ல உள்ளது. இந்த நாளிலே சுறுசுறுப்புக்கு குறைவில்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய தருணங்கள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அனுகூல்யங்கள், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்திலே சுக்கிரன் வந்து அமையப்பெறுகின்றார். தொழிலிலே நல்ல லாபங்கள், அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தருணங்கள், அதே போல் அரசாங்கத்தினால் நல்ல லாபங்கள். 11ஆம் இடத்திலே செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை புதனோடு. இந்த தருணத்திலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போதும் சற்று குழப்பத்துடனே காணப்படுவீர்கள். ஆகையால் ஆசிரியர்களிடத்திலேயோ அல்லது நீங்கள் குருவாக மதிக்கக்கூடிய நபர்களிடத்திலே ஆலோசனை பெற்றே பல்வேறு விஷயங்களை செய்து வாருங்கள். உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையப்படுகிறது. நல்ல லாபங்களும் பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் சாதுரியமான புத்தி கூர்மையால் செய்து வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் ஒருவரிடம் ஆலோசனை பெற்று செய்து வரும்போது நல்ல லாபத்தை தரும். உற்றார் உறவினரிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. பிற இடத்திலே உங்கள் பண முடக்கங்கள் அனைத்தும் நீங்கி உங்களது தேவைப்படுகிற செல்வங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.